இப்போ சூரியன் என்பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பவர். நீங்க என்ன ராசி, எந்த லக்னம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்க ஜாதகத்துல லக்னம் இந்த லேண்ட் போட்டு பாருங்க. இதற்கு 2ஆம் இடத்துல சூரியன் அமர்வு அல்லது 6ஆம் இடத்தில் சூரியன் அமர்வு அல்லது 10ஆம் இடத்தில் இன்றைக்கு சூரியன் சம்பந்தமான விஷயங்களை உங்க ஜாதகத்துல என்ன அளவுக்கு கொடுப்பனை இருக்கிறது அப்படிங்கறத பத்தி நான் ஒரு சின்ன நுணுக்கங்கள் சொல்றேன். அது இருக்கிறதா அப்படிங்கறத நீங்க உறுதி செய்து கொள்ளுங்கள். இப்போ சூரியன் என்பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பவர். இந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுக்கு நீங்க என்ன ராசி, எந்த லக்னம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க உதாரணத்துக்கு நான் மேஷன் போட்டுக்கிறேன். உங்க ஜாதகத்துல லக்னம் இந்த லேண்ட் போட்டு பாருங்க. இதற்கு 2ஆம் இடத்துல சூரியன் அமர்வு அல்லது 6ஆம் இடத்தில் சூரியன் அமர்வு அல்லது 10ஆம் இடத்தில் இந்த சூரியன் அமர்வு இருந்தால் உங்களுக்கு அரசு அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல அனுகூலம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். சரி, இது மட்டும் தானா அப்படின்னா இல்ல. உங்களுடைய லக்னத்துல 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், அதாவது 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சூரியன் அமர்ந்தாலும் உங்களுக்கு அரசு சம்பந்தமான அனுகூலங்கள் நிச்சயமாக உண்டு. சரி, அடுத்தபடியா பாருங்க, உங்க லக்னத்தோட சூரியன் அமர்ந்திருக்கும். உங்க லக்னத்தோடு சூரியன் அமர்ந்தால் அரசு சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். அதே போல 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பொதுஜன சேவை, இங்க சூரியன் தொடர்பு கொண்டாலும் அரசியல்வாதிகள் அல்லது அரசு தொடர்பான பொதுஜன சேவை உங்களுக்கு அமைப்பு இருக்கும். சரி, இந்த இடத்துல சூரியன் அமர்ந்தா மட்டும்தான் எனக்கு வருமானம் அரசு சார்ந்து வருமா அப்படின்னா, இந்த இடத்துல சூரியன் அமர்ந்தாலும் வரும். அதே சமயத்தில் இந்த இடத்தில் சூரியனுடைய பார்வை இருந்தாலும் வரும். இந்த லக்னம் என்று சொன்னேன் இல்லையா, இந்த இடத்திற்கு சூரியனோட பார்வை இருந்தாலும் 1, 2, 6, 10, 11ஆம் இடங்கள் அல்லது 7ஆம் இடங்கள், இந்த இடத்தோடு சூரியனின் பார்வை இருந்தாலும் உங்களுக்கு அரசு அரசாங்க தொடர்பான விஷயங்கள்ல அனுகூலம் இருக்கும்.